எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி சூப்பரான சுவையில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா வகையான டிஃபனுக்கும், வெரைட்டி ரைஸ்க்கும், சாதத்துக்கூடையும் பிணைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 4-5 முட்டை இந்த மாதிரி வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 7-8 கூட சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி தொக்குக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இதுக்கு நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பொரியட்டும். இது பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே இது கூட அடுத்ததாக சோம்பு வந்து இடித்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ வாசமாக நல்லாயிருக்கும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்குங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கி வந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்த தொக்குக்கு. அந்தளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட கருவேப்பிலை இலையை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குறப்போ சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட பச்சை மிளகா 3 இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க இதை. இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பேஸ்ட்டாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. எது போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட கடைசியாக வந்து மிளகு வந்து லாஸ்ட்டாக பொடிச்சதை சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கருக விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க 2-3 நிமிஷம் இதை நல்லா. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். தொக்கு மாதிரி ஆகணும் அவசியம் கிடையாது. இப்போது இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ வந்து கரம் மசாலா இப்போ போட்டால் வந்து வாசமாக நல்லாயிருக்கும். முதலே போட்டால் வாசம் வராது. அதனால் இப்போ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா தொக்கா செய்ய போகிறோம். அதனால் உப்பு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு. இப்போது வந்து முட்டையை நம்ம வேக வச்சு கீரின முட்டையை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து 7 முட்டை 8 முட்டை கூட இந்த மாதிரி தொக்குக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட பெப்பர் இடித்ததை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இப்படி மெதுவாக நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இது வந்து இன்னும் நல்லா கெட்டியாக நல்லா வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு கொதிக்க விடுங்க மூடிய. இப்போது பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தொக்கு நல்லா வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் இன்னும் வந்து இதெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் வற்றி நல்லா தொக்க வரும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முட்டை தொக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.